ஃபியூச்சர் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம். நாம இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய 1 in 10 சீரீஸ்ல பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் ஃபார் உமன் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்மளுடைய 1 in 10 சீரீஸ்ல 10 நிமிஷத்துக்குள்ள ஏதோ ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம பாத்தீங்கன்னா பாபர்னுடைய போர்கள் பத்தியும், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய எஸ்டிஜி கோல்ஸ் பத்தியும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில இது 3வது வீடியோவா பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் ஃபார் உமன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பெண்களுக்கான அரசியல் சார்ந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இந்த டாபிக் இப்ப சமீபத்துல கரண்ட் அஃபேர்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கா பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல ஆரம்பிப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் ஃபார் உமன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரசியல் அமைப்புல 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல என்ன செஞ்சாங்கன்னா 2003 கொண்டு வரப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல இங்க இருக்கக்கூடிய லோக்சபா மக்களவை, இங்க இருக்கக்கூடிய மாநிலத்துல உள்ள சட்டமன்றம், ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டெல்லி சட்டமன்றத்துல 33% இடங்களை பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த உமன் ரிசர்வேஷன் பில் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா சொல்லுச்சு. இது பாத்தீங்கன்னா 2023 சட்டமாக்கப்பட்டது அப்படிங்கிறத பாக்குறோம். 106வது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமா இது என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா இதுக்கு தேவையான அரசியலமைப்பு சார்ந்த பகுதிகள் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் உருவாக்குனாங்க. ஸோ இதை பாத்தீங்கன்னா நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எங்காவது இந்த பேர்ல கேட்டாங்களா மிஸ் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? இதுனாலும் ஒண்ணுதான். அண்ட் இங்க இருக்கக்கூடிய 106 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னாலும் ஒண்ணுதான், சரிங்களா? 2023 இது கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இதை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 இடங்கள்ல ரிசர்வேஷன், 33% ரிசர்வேஷன் 3 இடங்கள்ல. ஒண்ணு லோக்சபா மக்களவையில, 2வது இங்க இருக்கக்கூடிய மாநில சட்டமன்றங்கள்ல, 3வது டெல்லியினுடைய சட்டமன்றத்துல, சரிங்களா? ஸோ இதை நாம பார்க்கணும், ரைட்? ஸோ அதுக்கு அடுத்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அரசியலமைப்பு திருத்த சட்டம் என்ன செஞ்சுச்சுன்னா 3 ஆர்டிகிளை பாத்தீங்கன்னா முக்கியமா கொண்டு வந்துச்சு. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா 330A 330A அப்படிங்கிறத பாக்குறோம். சரத்து 330A. ஸோ இதுல என்ன பண்ணாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய லோக்சபா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மக்களவையில இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடங்கள்ல 33%, அதாவது 1/3 அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/3 இடங்கள் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒதுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டுச்சு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 332A பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்திலையும், இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில சட்டமன்றத்திலையும் 1/3 இடங்கள் ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 332A சொல்லிச்சுங்க மாநில சட்டமன்றத்துல. ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய நேஷனல் கேபிட்டல் ஆஃப் டெல்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய தேசிய தலைநகரான டெல்லியில அங்க இருக்கிற சட்டமன்றத்துல 33% ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 239AA அப்படிங்கிறத பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய சரத்து 239AA இதை குறிப்பிட்டதை நம்மளால பார்க்க முடியும், சரிங்களா? நம்மளுடைய தலைநகர் டெல்லியில இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல 33% வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரைட்? ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 334A என்ன செல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ இந்த ரிசர்வேஷன் எவ்வளவு காலகட்டத்துக்கு வழங்கப்படுங்க, இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு காலகட்டத்துக்கு வழங்கப்படணும் அப்படிங்கிறத இது குறிப்பிட்டிருக்கும். இன்னைக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு பாத்தீங்க அப்படின்னா 15 வருடங்களுக்கு வழங்கப்படும். முதல்ல இது கொண்டு 15 வருடங்களுக்கு இது வழங்கப்படும். அப்போது பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா பெண்களுடைய நிலை மேம்பட்டு இருக்கு. ஓகே, பெண்கள் ரெகுலரா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, இங்க இருக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் அரசியல் ரீதியா நிகழ்ந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு இந்த ரிசர்வேஷனை கைவிட்டுறலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை இன்னொரு 15 வருஷத்துக்கு இன்னொரு 15 வருஷத்துக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷனை இங்க கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வருஷம் ஒரு தொகுதி இப்போ 1, 3, ஒரு 7 இந்த மாதிரியான எண்களை கொண்ட தொகுதிகள் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்குன்னு ஒதுக்கப்படுது அப்படின்னா முதல் வருஷத்துல, அடுத்த வருஷத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2, 4, 8 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எண்ணிக்கையில உள்ள தொகுதிகளை ஒதுக்குவாங்க. ரொட்டேஷனல் பேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய சுழற்சி முறையில ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவாங்க அப்படிங்கிறத நாம பாக்குறோம், ரைட்? ஸோ அதுக்கு அடுத்து அது மட்டும் இல்லாம இந்த ரிசர்வேஷன் எப்போது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த பில் எப்ப கொண்டு வராங்களோ
அதனை தொடர்ந்து அப்ப இந்த பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2023 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இதனை தொடர்ந்து 2026 இப்ப வந்து சென்சஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சென்சஸ் 2027 வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2027 சென்சஸ் வரும்போது என்ன செய்வாங்கன்னா டீலிமிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தொகுதி மறு வரையறை வந்து மேற்கொள்ளப்படும். ஸோ இப்படி தொகுதி மறு வரையறை மேற்கொள்ளப்படும் போது இப்போ வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா ஒரு சிம்பிளா இப்ப நம்ம ஊர்ல வந்து 234 தொகுதிகள் இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னா இந்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கை டீலிமிட்டேஷன் பண்ணும்போது தொகுதி மறுவரையறை பண்ணும்போது என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 300 இடங்களா மாறலாம். இப்போ இந்த 300 இடங்கள்ல என்ன பண்ணுன்னா பெண்களுக்கு வந்து 33% இடங்களை வந்து வழங்கணும். கிட்டத்தட்ட 100 இடங்களை வந்து வழங்கணும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரிங்களா? இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சொல்லுது 15 வருடங்களுக்கு செயல்படுத்தணும். அதுக்கப்புறம் அது ஒழுங்கா இருந்தா விட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இதை எப்ப இருந்து செயல்படுத்தணும் அப்படின்னா எப்போ வந்து ஒரு சென்சஸ் எப்போ வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கு எடுக்கப்பட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தொகுதி மறுவரையறை நடக்குதோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் வந்து செயல்படுத்தப்படணும் அப்படிங்கிறதையும் இதுல வந்து குறிப்பிட்டிருக்கு. ரைட்டா? ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே இங்க வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி பிரிவினரை சார்ந்த மக்களுக்கு சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. தொகுதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா ஒதுக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த தொகுதிகள் வந்து பெண்களுக்கு வழங்கப்படாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரிங்களா? ஸோ இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களுக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுல வந்து ஒரு 44 இடங்கள் வந்து இப்படி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து 33% இடங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒதுக்க சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 12 இடங்களை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்குன்னு பிரத்யேகமா ஒதுக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ இன்னொரு விஷயம் இது மட்டும்தான் பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய ஆர்டிகல்ஸா சரத்துகளா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உமன் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் பெண்களுக்கான அரசியல் சார்ந்த இடஒதுக்கீட லோக்கல் பாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உள்ளாட்சி அமைப்புகள்ல ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு. அதுல இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அமைப்புகள்ல 243D வந்து அதை தான் குறிப்பிடுது. கிட்டத்தட்ட 1/3 இடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஒதுக்கப்படணும். 33% வந்து ஒதுக்கப்படணும் அப்படின்னும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 243T அப்படிங்கிறத பாக்குறோம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய 243T வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சியில முனிசிபாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 1/3 33% வந்து பெண்களுக்கு ஒதுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில வழங்கப்படும்னா இன்னைக்கு ஒரே தொகுதி மட்டும் பெண்களுக்கு வந்து ஃபுல்லாவே ஒதுக்கிடக்கூடாது. ஸோ ஒரு வருஷம் அங்க ஜெனரல் கேண்டிடேட் போடலாம். அடுத்த வருஷம் என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா அங்க அந்த தொகுதி வந்து பெண்களுக்குன்னு ஒதுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொட்டேஷனல் பேசிஸ்ல ஒரு சுழற்சி முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நடைபெறும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படிங்கிறதும் 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்ங்கிறது ஒண்ணுதான். ஸோ இது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா பெண்களுக்கான அரசியல் சார்ந்த இடஒதுக்கீடு பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனை கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுதிகள்ல 33% தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்குன்னு ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஸோ அது எங்கெங்கன்னா சட்டமன்றத்துல இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துல உள்ள மக்களவையில லோக்சபால ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சட்டமன்றத்துல 3 இடங்கள்ல கொண்டு வரணும் அப்படின்னு பண்ணாங்க. ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அமைப்புகள்ல 33% வந்து பாத்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு பெண்களுக்குன்னு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறவரை ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அது 243D மற்றும் 243Tல வந்து குறிப்பிட்டிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த லோக்கல் பாடிஸ்ல நம்மளுடைய உள்ளாட்சி அமைப்புகளை நாம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்குன்னு 50% இடஒதுக்கீடை வழங்கியிருக்கோம். உள்ளாட்சி அமைப்புகள்ல 50% இடஒதுக்கீடை நம்ம வழங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த சரத்துகள் எல்லாமே பெண்களுக்கான அரசியல் சார்ந்த இடஒதுக்கீடை வழங்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. இப்போ கரண்ட்ல இது இருக்கிறதுனால மேபி நமக்கு ஒரு கொஸ்டினா இது வரலாம். ஓகேவா? ரைட். ஸோ இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.